ஓசோடெக் ஈவியில் புதுசாக ஒரு 5 எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா மாடல்ஸுமே பிரதானமாக சேஃப்டியை வந்து ரொம்ப குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டெக்னாலஜி வித் அஃபோர்டபிலிட்டி, அதாவது குறைந்த விலையில் என்ன பெஸ்ட்டான டெக்னாலஜி என்ன கிடைக்குமோ அதை தனியாக இவங்களே உட்காந்து ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணி டிசைன் பண்ணி அதை ஆக்சுவல் ரியாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வேறு எந்த இந்தியன் கம்பெனிலுமே இல்லாத சில லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட், பட் அதுலேயே அனிமேஷன், ஸ்மார்ட் டிஸ்பிளே எல்லாமே வந்துடும். ஒரு சராசரியான யார் வேணால் ஈஸியாக வாங்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இப்போ இதை பற்றின மிக முக்கியமான நடைமுறைக்கேற்ற கேள்விகள் டைரெக்டாக அந்த எம்டியோட உட்காந்து நேருக்கு நேர் அந்த சரமாரியான கேள்விகள் எல்லாமே நேரடியாக கேட்டிருப்பேன். இந்த தரமான விஷயம் தான் இன்னைக்கு வீடியோட கண்டென்ட். நீங்கள் மனசில் நினைக்கிற கேள்வியை நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டிருப்பேன். இந்த மாதிரி கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஈவிஸை பற்றி நாலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஜஸ்ட் அந்த ஷேர் பட்டன் மட்டும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ண சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ஷேரே பண்ண முடியலனா ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். நம்ம கூட ஓசோடெக்கோட மெயின் படைப்பாளி சிஓ எம்டி நம்ம கூட இருக்கார், பரதன் சார் இருக்கார். ஹாய் சார். ஹலோ. ரொம்ப நாள் வந்து உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சில பேர் கலாய்ச்சிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டீங்க, எல்லாரும் வாயும் அடைச்சிட்டீங்க. என்னன்னா அப்படி இல்லை, என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம செய்யறோம் அப்படின்றதுக்கு அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கும். பட் என்னன்னா லாஸ்ட் டைம் நம்ம ப்ராடக்ட் லான்ச்சும் போது எங்களுடைய தப்பும் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து கான்செப்ட் லான்ச்சு. ரெண்டாவது கொடுத்தது வந்து டெஸ்ட் வெஹிக்கிள்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். பட் என்னன்னா நிறைய இடத்துல ப்ராடக்ட் ரெடி அப்படின்ற மாதிரியான ஒரு ரீச் போயிட்டு தான் வந்து அந்த ரொம்ப ஹை ப்ரெஷருக்கு காரணமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லாமே ரெடி, ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலி ரெடி. ஸோ வி ஆர் கிவிங் டெலிவரி ஃப்ரம் டுடே itself. ஓகே. இப்போ என்னோட ஆக்சுவலாக மெயின் கொஸ்டினே அதுதான். ஏன்னா நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் போனப்போ ஒரு தாத்தா வந்து கேட்டார், எம்டி என்ன 75,000 ரூபாய், ஆனால் 500 கிலோமீட்டரு, அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டிருந்தாரு. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவர் என்ன எங்கே இருக்காருன்னு தெரியல, பட் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ என்னோட மெயின் கொஸ்டின், சொன்ன ப்ரைஸோட கம்மி ப்ரைஸில் இன்றைக்கி வண்டி வந்திருக்கு. இன்னும் கம்மியாக இருக்குல்ல, பட் அதோட ரேஞ்ச் என்னன்றது ஆக்சுவலாக என்னென்னா ரேஞ்ச் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு த பேட்டரி கெப்பாசிட்டி. நம்ம ஏன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டிங்கில் நம்ம சொல்லும்போது வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் வெஹிக்கிள் என்னவோ அதை தான் ரேஞ்சுக்காக சொல்லுவோம். ப்ரைஸிங் சொல்லும்போது லோயஸ்ட் வெஹிக்கிளோடைய ப்ரைஸிங். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 கிலோமீட்டர் பர் சார்ஜ். ஆனால் எல்எஃப்பி தான். எல்எஃப்பி, ஒயர் பாண்டிங்கு, லிக்விட் கூலிங்கு, இந்த ஐகூல் பேட்டரின்றது எல்லாமே வந்து எல்லா வண்டிக்கும் காமனானது தான். அதாவது கனெக்டிவிட்டி, ஜிஎஸ்எம் கனெக்டிவிட்டி, அதில் அந்த கன்சோ பிளாட்ஃபார்மு, இதை வந்து அந்த 50,000 வெஹிக்கிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்போ 1.25 lakh வெஹிக்கிள் வரைக்கும் அதே பிளாட்ஃபார்ம் தான். ஓகே. இப்போ இந்த லோ ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்குல்ல, ரொம்ப லோ ப்ரைஸ் செக்மெண்ட், அந்த 37,900, ஸோ அதுக்கும் இந்த கொஞ்சம் அந்த 50,000 இதுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்சஸ்? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அந்த 12,500க்கு எனார்மஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு தரும். என்னென்னா முதல்ல அந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட், அதாவது கிராஃபைன் பேட்டரியில் ஒர்க் ஆகிற செக்மெண்ட்டு. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடாமெட்ரிக் கன்சோல் இருக்கிற நார்மல், இதுக்கு முன்னாடி இருந்த எல்சிடி செக்மெண்ட், அதாவது ஓல்டு ஏஜ் வெஹிக்கிள்னு வச்சுக்கலாம். எதுக்காக அந்த வெஹிக்கிளையும் சேர்ந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு, பொதுவாக எங்களுடைய கம்பெனியில் ஸ்டார்டிங்கே வந்து எல்எஃப்பி தான், வேறு எந்த டெக்னாலஜிக்கு நம்ம போகவே இல்லை. பட்டு ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, ஒரு ஷோரூம் வச்சுருக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன வெஹிக்கிள் தேவையோ அதை தரணும்னு நினைக்கிறாரு. கஸ்டமர் வர வைக்கணும். ரைட், வெரி எக்ஸாக்ட்லி. ஸோ கஸ்டமரை வர வைக்கணும். வர்றவரை 37,500 வெஹிக்கிள் போதுன்னு தான் வருவார். ஆனால் அவருக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸை சொல்லி பேசும்போது அவர் மேபி அதுக்கு அடுத்த வேரியண்ட்டை கூட எடுத்துக்கலாம். அல்லது அவருக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுவே போதும்னா அந்த புரிதலோடு அவர் வாங்கிட்டு போகலாம். கரெக்ட். அதுதான் அந்த நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, யுவர் சாய்ஸ், எண்ட் ஆஃப் தி டே. அவரை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஆனால் அவரோட மைண்டே அவரை ஃபோர்ஸ் பண்ண வைக்கும்னு நான் நினைக்கிறேன். பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால. கண்டிப்பாக. 5S டெக்னாலஜி இருந்ததில்ல, இப்போ 7Sக்கு அப்டேட் பண்ணியிருக்கீங்க. இந்த 7S வந்து பை டிஃபால்ட் எல்லா இதுக்குமே வந்துருமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துடும். எல்லாமே அந்த லிக்விட் கூலிங்கில் தான் ஒர்க் ஆகுது. அந்த கன்சோ கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அந்த 50,000 ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் நம்ம வண்டிக்கு போடுறோன்னா கூட 3,000 4,000 வரும். ஒரு கனெக்டிவிட்டி வண்டியில் ஏற்படுத்தணுன்னால அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ நார்மல் கிராஃபைன் பேட்டரியை லித்தியம் பேட்டரி போடும்போது அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ நேச்சுரலாக வந்து இன்னும் நேச்சுரல் காஸ்ட் அதில் இன்வால்வ் ஆகுது, அதுதான். பட் அதுக்கான பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். அந்த டிஃபரன்ஸ் காஸ்ட்டை விட அதனுடைய பெனிஃபிட்ஸ் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ஓகே. இந்த லைனப்லேயே வேணும்னா இஸ் தேர் அன் ஆப்ஷன் டு டேக் இன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன்? இப்போ இதே டிசைனில் நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் எனக்கு லோ காஸ்ட்டில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்குமா? அண்ட் இதே டிசைனில் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பெட்டர் மைலேஜ் போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது? உங்களுக்கு இன்னும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ நீங்கள் லான்ச் பண்ண வெஹிக்கிள்ஸில் இந்த பேஸ் மாடலை தவிர இந்த 50,000 ரூபாயில் ஆரம்பிக்கிற வண்டியிலேருந்து எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இட்ஸ் அவைலபிள்.
ஸோ ரெண்டு வகையாகவும் நீங்கள் வைக்கலாம். வேணா இன்னைக்கு கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ணுது. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸையும் நம்மளால சேல் பண்ண முடியும். ஸோ ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் அவைலபிள். ஏன்னா சில கஸ்டமர்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி போகும்போது என்னென்னா அடிஷனல் காஸ்ட் ஆட் ஆகும். இன்சூரன்ஸில் RTO காஸ்ட்டு இதெல்லாமே நமக்கு ஆட் ஆகும். ஸோ அது வேணான்னு நினைக்கிறவங்க வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கலாம். ஸ்பீடில் டிஃபரன்ஸ் இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் மோர் ஸ்பீடு போகும். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு உண்டான ஸ்பீடு தான் போகும். பட் மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஈக்குவல் டெக்னாலஜி, இந்த கனெக்டிவிட்டி, கன்சோ எவ்ரிதிங் வில் பி சேம். சூப்பர். ஸ்பீடு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் வேணும்னா வாங்குற ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட்டுங்க. சூப்பர். உங்கள் எல்லா டீலர்ஸ்கிட்டையும் இருக்கு. ஓகே சார். செகண்ட் கொஸ்டின், இப்போ ஒரு மாடல்லையும் நம்மளுக்கு தேவைப்படுற மைலேஜ்க்கான அந்த பேட்டரி பேக் ஆப்ஷன் இருக்கா? மல்டிபிள் பேட்டரி பேக்ஸ் இருக்கா? கரெக்ட். ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய வெஹிக்கிள்னா, ஒரு பேஸ் ப்ராடக்ட் வந்து நான் மினிமம் பேட்டரி கான்ஃபிகரேஷனில் ஒரு வெஹிக்கிள் நாங்கள் கொடுத்துருவோம். இன்கேஸ் அந்த கஸ்டமருக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எங்களுடைய டிஎம்எஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது, ஃபீட்பேக் வச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 30, 40 இல்லை 20 அந்த மாதிரி தான் ரன் பண்ணுறாங்க. 50 கிலோமீட்டருக்கு மேலே போகிறவங்க கொஞ்சம் கம்மி தான். அந்த மாதிரி லாங் போகிறதா இருந்தாலும் நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பவர் பேங்க் ஆப்ஷன்ட்டு எய்தர் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸிஸ்டிங் பேட்டரி பேக்கு கூட அதுவும் சேர்ந்து ஒர்க் ஆகும். 2 பேட்டரி பேக்கும் சேர்ந்து ஒர்க் ஆகும். அது வெஹிக்கிள்குள்ளேயே வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் வெஹிக்கிளில் இருக்குது. சீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள அப்படியே இருக்கும். அதில் அந்த பேட்டரி பேக் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா 2 பேட்டரியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கொடுக்கும். அல்லது எனக்கு அக்கேஷனலாக தான் வேணும், எனக்கு எப்பயுமே தேவைப்படல, டெய்லி 10 கிலோமீட்டர் தான் போகும், பட் அக்கேஷனலாக நான் 100 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணுவேன்னா ரெண்டிங் கூட பண்ணலாம். நீங்கள் டீலர்கிட்ட போயிட்டு அது ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்க்கோ நம்ம ரெண்ட் பண்ணலாம் அந்த பேட்டரியை. இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி, அது ஆக்சஸரிஸ் மாதிரி. நான் கேட்குறது இப்போ இந்த மாடல் வாங்குறேன் அப்படின்னா, இல்லை அல்ட்ரா மாடல் வாங்குறேன் அப்படின்னா, அதில் வந்து எனக்கு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வேணாலும் கிடைக்கும், 60 கிலோமீட்டர்ஸ் வேணாலும் கிடைக்கும், 180 கிலோமீட்டர்ஸ் வேணாலும் கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நிச்சயமாக தான் நான் இப்போ சொன்ன மாதிரி டீலரில் அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஏன்னா பேஸ் மாடலினுடைய ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு வாரத்துக்கு 50,000 ரேட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் நீங்கள் வாங்குறீங்க. அதனுடைய ரேஞ்ச் வந்து 50 கிலோமீட்டர் பர் சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு 200 கிலோமீட்டர் பர் சார்ஜ் வேணும், அதே வெஹிக்கிளில் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா அடிஷனல் பவர் பேங்க் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடிஷனல் பவர் பேங்க் இல்லாமல் அது வெஹிக்கிளே இன்டகிரேட் ஆகிடும் தானே. அந்த பவர் பேங்கை நீங்கள் வேணா ரிமூவ் பண்ணலாம், வேணாட்டி அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டீங்கன்னா வெஹிக்கிள் பை இட் செல்ஃப் ஹேவிங் மோர் பேட்டரி. அது மாதிரி தான் மீன். இல்லை சார், இப்போ பூட் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இல்லை, அதான் இப்போ அதில் பேட்டரியிலேயே அது இப்போ ஆக்சுவலாக அதான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறதுன்னா, பழைய மாடல் வெஹிக்கிள்ஸில் என்ன பண்ணியிருப்போம்னா நான் ரிமூவல் பேட்டரி பூட் ஸ்பேஸினுடைய கீழ் பக்கத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக எம்டியாக தான் இருக்கும். ஆமாம், லெக் ஸ்பேஸுக்கு கீழே பெருசாக லித்தியம் பேட்டரி அங்கே நான் வச்சிருக்க மாட்டோம். பட் இப்போ போட்டிருக்கிற பேட்டரி பேக் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் லெக் ஸ்பேஸுக்கு கீழே கொண்டு போய் வச்சிட்டோம். ஸோ பழைய பேட்டரி வச்சிருந்த இடம் கம்ப்ளீட்டாக எம்டி தான். அங்கே தான் இந்த ரிமூவல் பேட்டரி போடுறோம். வேணா அங்கே ஃபிக்ஸ்டாகவும் விட்டுடலாம் பேட்டரியை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2 பேட்டரியும் சைமல்டேனியஸ்லி ஒர்க் டுகெதர். அப்போ வந்து பேரலாக இருக்கும். பேரலாக பண்ணிக்கலாம். சார்ஜிங்கும் பேரலாக பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ ஸோ அதெல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். நம்ம வந்து கஸ்டமருக்கு மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ் தான். இது எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து 1 by 1 யூஸ் பண்ணணும்னு நினச்சா இஸ் இட் பாசிபிள்? ஆக்சுவலாக எப்படின்னா ரிசர்வ் மோடு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் ஆக்சுவலாக ஒவ்வொரு பேட்டரியிலையுமே ஒரு பேட்டரியே நாங்கள் 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்க்கறதுக்கு ஒரே பேட்டரி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் தான். பட் நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த 0% பேட்டரி பர்சன்டேஜ் 0 வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கான சார்ஜை நம்ம ரிசர்வ் பண்ணுறோம். அது இன்னொரு பேட்டரி மாதிரி தான். அப்போது ஒரு பேட்டரியை நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இப்போ 2 பேட்டரி போட்டுருக்கிறோம். ஒரு பேட்டரியில் ரன் ஆகிட்டு இருக்கும் வெஹிக்கிள், அந்த பேட்டரி ரன் அவுட் ஆகிடுச்சு, அதில் சார்ஜ் எம்டினா அடுத்த பேட்டரிக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இது 3வது பேட்டரி வச்சுக்கலாம். இப்போ பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ 1 இருக்கா, 1க்குள்ளே 2 இருக்கா, இல்லை 2 பேட்டரியை 1 ஆக்குறீங்களா? 1க்குள்ளே 2 பேட்டரியும் சேர்ந்து 1. ஆனால் 2 பேட்டரி மொத்தமாக தெரியுங்களா, இல்லை ஒரு பேட்டரிக்குள்ளேயே 2? டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கிளியராக வியூ ஆகும். எந்த பேட்டரியில் ரன் ஆகுதுன்னு சொல்லி உங்களால் டிஸ்பிளேயே பார்த்துக்க முடியும். உங்களால் பேட்டரியை ஸ்விட்சும் பண்ணிக்க முடியும். இந்த பேட்டரியில் ரன் பண்ண அதுதான் கேட்டேன். வேற பேட்டரிக்கு மாற்றிக்கலாம், நீங்கள் மாற்றிக்க முடியும். ஏன்னா இப்போ ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க வந்து பேரலாக யூஸ் பண்ணுறதை விட ஒன்று காலி பண்ணிட்டு இன்னொன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பாசிபிள் தான். ஆமாம், நிச்சயம் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எந்த பேட்டரியில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பவர் பேங்க் இருக்குல்ல, அதில் கிலோவாட் டிஃபரன்ஸ் இருக்கா, இல்லை அது ஸ்டாண்ட்? அதில் நிறைய இருக்குது. அதில் 1 கிலோவாட் பேட்டரி, 2 கிலோவாட் பேட்டரி, 3 கிலோவாட் பேட்டரின்னுட்டு வேரியன்ட் இருக்குது. அதுதாங்க ரொம்ப முக்கியமே, அதுதான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். அப்போ வந்து தேவைக்கு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பர். இப்போ இதில் மிக செம்ம அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் பேசிக் மாடல் வாங்கிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சோ எப்போ வேணுமோ இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் வேணுமோ அது வந்து நீங்கள் கம்பெனிலேருந்தே ஆத்தரைஸ்டாகவே அந்த பேட்டரி வாங்கிக்கலாம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் செம்ம சார். இன்னொன்று அது நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி வாங்கி 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு
எனக்கு 1 வீக்குக்கு தான் அந்த தேவைன்னா வாங்க கூட அவசியம் இல்லை. கரெக்ட். ரெண்ட் பண்ணலாம், டெபாசிட் போட்டுட்டு ரெண்ட் எடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டு டெபாசிட் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும் இதில் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்றப்ப நம்ம அந்த லாங் ரைட் போன அன்னைக்கு மட்டும் நம்ம ரெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கலாம். சார் இன்கேஸ் இது வாங்கணும்னு நினச்சா இந்த per கிலோவாட் ப்ரைஸிங் எவ்வளோ வரும் இந்த பேட்டரி பேங்கோட? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஏன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டைம் டு டைம் மாறக்கூடியது தான். ப்ரெசன்ட் ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ரெசன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 இருந்து ஒரு 15,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ப்ரைஸ். 12 பரவாயில்லன்னு தோணுச்சு, திருப்பி 15 போது எதுக்காக சொல்கிறேன்னா இது கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டினியூஸ் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இப்போ INR-க்கும் USD-க்குள்ள ப்ரைஸ்னா லித்தியம் செல்ஸ் இம்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 81 ரூபா 82 ரூபா இருந்துட்டு இருந்துச்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ கிட்டத்தட்ட 86 ரூபா போயிடுச்சு. ஏன்னா இதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா பிரைசிங் அப்படின்றது எதுவுமே எந்த அது எக்ஸ்சேஞ்ச் ரேட் நீங்கள் சொல்கிறது US டாலரோட டாலர் ரேட் சேஞ்ச் ஆகும்போது சார் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ட்ராப் ஆகிருக்குன்றதுக்காக நான் கேட்டேன். இம்போர்ட் தானே பண்ணுறோம். இம்போர்ட் ப்ரைசிங் அந்த டிஃப்ரென்ஸ் வேறு நான் கேட்கல. மெட்டீரியலோட செல் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனால் அந்த மெட்டீரியல் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால 3 மாதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சின்ன வேரியேஷன், அதனால தான் அந்த சின்ன வேரியேஷன். சார் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பேக் இருக்குல்ல அதுலேயும் அந்த 7S வருமா? ஆக்சுவலாக அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. வித் 7Sம் நீங்கள் வாங்கலாம், வித்தவுட் 7Sம் வாங்கலாம். அதனால தான் இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் காஸ்டிங். அப்போ அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்னன்னா அது கண்டினியூஸ் யூஸில் இருக்க மாட்டேங்க, வச்சிருக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் அது தேவைப்படாது. ஓகே, அது வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே சார், இப்போ என்னோட லாஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீலர்ஷிப்ஸ்க்கு எப்போ வரும் அண்ட் டெலிவரிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ ஆல்ரெடி வாங்கிக்கலாமா? இப்போ கடைக்கு போய் வாங்க முடியுமா? அது சொல்லுங்கள். ஆக்சுவலாக எல்லா மாடல்ஸும் இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லா வேரியண்ட்டுமே ரெடி ஃபார் ப்ரொடக்ஷன். எல்லாமே ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்குது, ஸ்டாக்ஸும் அவைலபிள். ரெடி ஃபார் ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஆர்டர் போட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த என்கொயரி ஹவ் வி கெட். ஏன்னா இப்போ இருக்கிற பேட்சுக்கு இமீடியட் டெலிவரி கொடுக்க முடியும். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மேபி 15 days to 1 month எடுத்துக்கும் டைம், அவ்வளோதான். இது ரொம்ப 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 டைம்லாம் எடுத்துக்காது. ஏன்னா எவ்ரிதிங் கம்ப்ளீட்டட், ப்ரொடக்ஷன் ரெடி அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ரொடக்ஷன் ஆல்சோ கம்ப்ளீட்டட். சரி, ஓகே சார். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்கல்ல சார், எத்தனை டீலர்ஷிப்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி? இப்போ அரௌண்ட் 40 டீலர்ஸ் இருக்காங்க. நிறைய டீலர்ஸ் இப்போ புதுசாக என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய அப்பாயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டோட நம்ம டீலர் கிட்ட போனால் தான் அவங்களுக்கும் வயபிளாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனியில் கொண்டு வந்திருக்கிறோம். இனி நிறைய டீலர்ஷிப் அப்பாயிண்ட் பண்ணிடுவோம். சரி, சென்னையிலேருந்து நிறைய என்கொயரிஸ் இருக்குது எங்ககிட்ட. கரண்ட்லி 40 இருக்கு, ப்ளஸ் இன்னும் ஒரு 1 monthல இன்னும் ஜாஸ்தி. ஒரு 3 monthக்குள்ள பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 சேல்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். 200 சேல்ஸ் பாயிண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கும். ஓகே, அப்போ வந்து எல்லா மாவட்டத்துலையும் எல்லா ஊர்லேயும் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா நல்ல என்கொயரிஸ் இருக்குது. ஓகே சார். இப்போ ஸ்டார்டிங் வந்து 37,950 ஸ்டார்ட். 37,500 ஹையஸ்ட் எவ்வளோ? ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4 kWh பீம் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ். அது 1.25 lakhs வருது. ஓகே, 4 kW தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே இல்லையா? இப்போ இல்லை. ஓகே, 500 கிலோமீட்டர் எப்போ கிடைக்கும்? நிச்சயம் வரும். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதான் பீம்லயும் அந்த இது இருக்கா? பீம்ல பண்ணிக்கலாம். ஓ எஸ். அப்போ 500 கிலோமீட்டர் வந்து இன்னொரு பேட்டரி வாங்கி நீங்கள் பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்துடும் நேச்சுரலாக. ஸோ நோ டவுட். எனக்காக வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். சரிம்மா. ஓகேங்க, எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு சார். ரொம்ப நன்றி சார். நைஸ் டாக்கிங் டு யூ சார். தேங்க்யூ. ஜஸ்ட் அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஷேரே பண்ண முடியலனா ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸில் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத இன்னும் சுவாரஸ்யமான இந்த வீடியோவில் சில இல்லாத அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சிலது இருக்குது.